மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். எனவே இன்று ஒரு புதிய ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதாவது சில பேர் என்னிடம் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு கேட்ட விடயத்தை தான் நான் இன்றைய நாட்களிலே நான் விவாதிக்க இருக்கின்றோம். அதாவது பெண்களுக்கு ஏற்படுகின்ற பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகளை பற்றி நாங்கள் இன்று பார்க்க போகின்றோம். அந்த பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உரிய காரணங்கள் எவை என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்பது எனக்கு விளங்குகிறது, ஏன் பெண்களுக்கு மட்டும்தானா இந்த பிரச்சனை இருக்கின்றது, ஆண்களுக்கு இல்லையா என்று. ஆம், நிச்சயமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருபாலாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த பெண்களுக்கு ஏற்படுகின்ற பாலியல் ரீதியான பிரச்சனைகளை நாங்கள் கூடுதலான அளவு கவனிப்பதில்லை, அதை பற்றி கதைப்பதும் இல்லை. ஏனெனில் அது ஒரு கதைக்கக்கூடாத விடயமாக மாறிவிட்டது. அந்த கதைக்கக்கூடாத விடயமாக மாறிவிட்டபடியினாலே பலதரப்பட்ட குடும்ப பிரச்சனைகள், குடும்ப பிளவுகள், திருமணம் முடித்தவுடன் நேரடியாக விவாகரத்துக்கு செல்வது, இவ்வாறு பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுகிற போது அந்த குடும்பத்திலே மிக முக்கியமாக பாதிக்கப்படுபவர்கள் பிள்ளைகளாகத்தான் இருக்கிறார்கள், அவருடைய பிள்ளைகள் என்றபடியால் இன்று ஒருத்தருமே இலகுவிலே லேசிலே கதைக்க முடியாத ஒரு விடயத்தை பற்றி இன்று நாங்கள் இந்த நாட்களிலே நாங்கள் கொஞ்சம் ஆராயலாம். அதாவது பெண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த பாலியல் ரீதியான ஆர்வம் அற்ற தன்மையை நாங்கள் 3 விதங்களாக பிரித்து பேசலாம். முதலாவது நிலைமை என்னவென்றால், அதாவது ஒரு பெண்ணுக்கு இந்த பாலியல் ரீதியான தொடர்புகளிலே ஒரு விதமான ஆர்வமும் இராத தன்மை. அதாவது உங்களுக்கு தெரியும், அதாவது நாங்கள் டிசையர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோம். அதாவது சொல்லுவோம், ஒன் மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் த டிசையர் என்று சொல்லுவோம். அதாவது முதலிலே என்ன என்றால், ஒவ்வொரு பெண்ணும் திருமணம் முடித்த பிற்பாடு அல்லது அதற்கு முதலாவது, அதாவது இந்த பாலியல் ரீதியான தொடர்பினை கொள்வதற்குரிய ஒரு ஆர்வம், அதிலே ஒரு அனுபவம் எடுப்பதற்கு ஆர்வம் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டாலும் பாலியல் ரீதியான தொடர்புகளை கொள்ளுவதற்கு அவருக்கு ஒரு ஆர்வம், அந்த எக்ஸ்பீரியன்ஸை பெறுவதற்கு, எக்ஸ்பீரியன்ஸ் டிசையர் என்று சொல்வோம், அந்த அனுபவத்தை பெறுவதற்கு ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும் முதலாவது. இரண்டாவதாக, இந்த ஆர்வத்தை ஏற்படுத்துகின்ற போது அந்த நேரத்திலே அந்த பெண் பாலியல் ரீதியாக அந்த பெண் தூண்டப்பட வேண்டும். பாலியல் ரீதியாக அந்த பெண்ணுக்கு ஒரு நிறைவு அல்லது ஒரு திருப்தி ஏற்பட வேண்டும். அதாவது நாங்கள் சொல்லுவோம், செக்ஷுவல் ஸ்டிமுலேஷன் அண்ட் பிகம் அரவுஸ்ட் என்று சொல்லுவோம். அதாவது பாலியல் ரீதியாக செக்ஷுவல் ஸ்டிமுலேஷன், பாலியல் ரீதியாக அந்த பெண் தூண்டப்பட வேண்டும். அதே நேரத்திலே தூண்டப்படுகிற போது அந்த பாலியல் ரீதியாக அந்த பெண் ஒரு உச்சக்கட்டத்தை, ஆர்காசம் என்று சொல்லுவோம், அதை அடைய வேண்டும். மூன்றாவதாகவும் இந்த மிக முக்கியமான பகுதி என்ன, முதலாவதாக நாங்கள் டிசையர் என்று சொல்லுவோம், அதாவது பாலியல் ரீதியாக தொடர்பினை வைத்துக் கொள்வதற்குரிய ஆர்வம், அந்த ஆர்வத்தினாலே வருகின்ற அனுபவம். இரண்டாவதாக பாலியல் ரீதியாக அந்த பெண் என்ன செய்யப்பட வேண்டும், தூண்டப்பட வேண்டும். அதன் காரணமாக அந்த பெண் இந்த உச்சக்கட்டத்தை கொண்டு போக வேண்டும். மூன்றாவதாக இந்த உச்சக்கட்டத்தை அடைகின்ற நிலைமை. எனவே இந்த மூன்றிலையுமே ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற போது அந்த பெண்ணுக்கு இந்த பாலியல் ரீதியான இந்த ஆர்வம், பாலியல் ரீதியாக அந்த பெண்ணுக்கு ஆர்வம் இதாகும். அண்மையிலே ஒரு நோயாளி என்னிடம் வந்தார். அவர் சொன்ன குறை என்னவென்றால், தன்னுடைய மனைவி 4-5 வருடங்களாக பாலியல் ரீதியாக
தன்னுடன் ஒருவிதமான தொடர்புகளை வைத்துக் கொள்ளவில்லை. அதே நேரத்திலே தன்னை கண்டாலே மனைவிக்கு வெறுப்பு ஏற்படுகிறது என்று சொல்லி சொன்னார். இதன் காரணமாக என்ன நடைபெறுகிறது? பாலியல் ரீதியாக தொடர்பு கொள்ளாதபடியினாலே அந்த ஆண் வேறு திருமணத்துக்கு வெளியேயான பல உறவுகளை வைத்திருக்கின்றார். அதன் மூலமாக அவருக்கு பலதரப்பட்ட மன அழுத்தம் ஏற்படும். பயம், யாருக்கும் தெரிந்திருமா, இவருக்கு தெரிந்திருமா, அவருக்கு தெரிந்திருமா என்ற பயம் ஏற்பட்டு அதன் மூலமாக அவருக்கு மன அழுத்தம் ஏற்பட்டு அதன் மூலமாக அவருக்கு உயர்குருதியமக்கம், பிளட் பிரஷர், டயபெட்டிக், சீனி வருத்தம் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் அந்த அவருடைய மனைவியை நான் அழைத்து கூப்பிட்டு விசாரிக்கின்ற போது அதாவது என்ன நடைபெற்று என்றால், இந்த நபர் இன்னொரு பெண்ணுடன் தொடர்பினை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற போது அங்கே தற்செயலாக வந்த அவருடைய மனைவி அதை கண்டிருக்கிறார். எனவே இது ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக், எதிர்மறையான ஒரு தூண்டுதலை அங்கே கொடுக்கின்ற போது நான் சொன்னேன், அந்த இடத்திலே கணவனுக்கு மனைவிக்கும் இடையில் இருக்கின்ற இந்த பாலியல் ரீதியான ஆர்வம் எல்லாம் நன்றாக குறைந்துவிடும். எனவே நான் சொன்னது போல 3 முக்கியமான நிலைமைகள் இருக்கின்றது. இவை 3மே திருப்தி சரியாக அமையுமாக இருந்தால் அந்த இடத்திலே ஒரு விதமான பிரச்சனையும் ஏற்படாது. அடுத்ததாக நான் இவற்றுக்குரிய ஒரு அதாவது இந்த பாலியல் பெண்ணுக்கு ஏற்படுகின்ற இந்த பாலியல் ரீதியான தூண்டுதல்களை ஒரு சக்கரத்திலே, ஒரு சர்க்கியூலே நாங்கள் வரைய முடியும். முதலாவதாக என்ன இருக்க வேண்டும்? அந்த பெண்ணுக்கு பாலியல்லே ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும். எனவே அதை நாங்கள் சொல்லுவோம் லிபிடோ என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோம், பாலியல் ஆசை. உங்களுக்கு தெரியும், என்று பல பெண்கள் ஒரு குடும்பத்தை நடத்துகின்ற குடும்ப தலைவிகளாக இருக்கிறார்கள். அவருக்கு பல பிரச்சனை, கணவனாலே பிரச்சனை, கணவன் ஒழுங்காக இல்லை, கணவன் கூடி அப்படிப்பட்ட பிரச்சனை. 2வதாக பிள்ளைகள் படிப்பதில்லை, பிள்ளைகள் ஒழுங்காக பாடசாலை போவதில்லை, 2வது பிரச்சனை. 3வதாக பொருளாதார பிரச்சனை. அது உலக நாடுகள் முழுவதுமே இது ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை என்றபடியினாலே இந்த காரணங்கள் எல்லாம் அந்த பெண்ணினுடைய மூளையை போட்டு அழுத்துகின்ற போது அந்த பெண்ணுக்கு இந்த பாலியல் ரீதியான தொடர்புகளிலே ஒரு விதமான ஆர்வமும் இல்லாமல் போய்விடும். எனவே அந்த லிபிடோ எனப்படுகின்ற அந்த நிலைமை குறைந்துவிடும். எனவே இந்த ஆர்வம் ஏற்படுகின்ற போது அந்த பெண் என்ன செய்வார்? அவர் ஒரு ஆணுடன் தன்னுடைய கணவனுடன் தொடர்பினை வைத்துக் கொண்டிருக்கின்ற போது தானாகவே அவர் என்ன செய்யப்படுவார்? தூண்டப்படுவார். அரவுஸ்ட் என்று சொல்லுவோம். எனவே முதலாவதாக லிபிடோ, 2வதாக அரவுஸ்ட், 3வதாக பாலியல் ரீதியாக அந்த பெண் தூண்டப்படுகின்ற போது அந்த பெண் என்ன செய்வார்? ஆர்காசம், உச்சக்கட்டத்தை அவர் அடைவார். அதன் பிற்பாடு உச்சக்கட்டம் முடிந்த பிற்பாடு அது தானாகவே அந்த பாலியல் ஆர்வம் தானாகவே குறைந்துவிடும். எனவே இது ஒரு வட்டம், அதாவது லிபிடோ, 2வதாக அரவுஸ்ட், 3வதாக ஆர்காசம், 4வதாக ரெசல்யூஷன் என்று சொல்வோம். இதுதான் நாங்கள் பழைய காலங்களிலே இந்த சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்ற ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி அவருடைய காலத்தில் இருந்து மனவியலின் மன மருத்துவத்தினுடைய தந்தை, ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி என்று சொல்லுவோம், அந்த காலத்தில் இருந்தால் இந்த வட்டம் தான் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இது இப்போது நவீன உலகத்திலே மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடித்துக்கொள்வோம். அடுத்த நிகழ்ச்சியில் இதை பற்றிய மிகுதி பகுதியை பார்ப்போம். எனவே இதை பார்ப்பவர்களுக்கு நீங்கள் பார்க்க தூண்டுங்கள், அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அதே நேரத்திலே இந்த நிகழ்ச்சியை உங்கள் ஷேர் பண்ணலாம், லைக் பண்ணலாம். மணி சைன், பெல் சைன் அமர்த்தி நீங்கள் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் 009477356262 மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.